Hi friends, this is Raji. Welcome back. Happiness is homemade. இப்போ சிக்கன் கிரேவியை மிஞ்சிற அளவுக்கு காலிஃப்ளவர் குருமா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அது கூட பூண்டும் தக்காளி கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவரை நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போடுறோம். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுதான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டோன்னா டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் மீ லேட்டர். ராஜி சைனிங் ஆஃப்.